ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் முடிக்கிறாரு, அது வரைக்கும் அவர் நல்ல ஒரு குடியில்லாத மனிதனாக தான் இருக்கார். ஆனால் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் சில நண்பர்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. உடனே இவரும் கொஞ்சோண்டு குடிக்கிறாரு. குடித்து முடித்த உடனே பையன்லாம் விற்புறுத்தாங்கன்னு கொஞ்சமாக ஒரு பீர் தான் குடிக்கிறாரு. சரி சாப்பிட்டுட்டாரு. இந்த பீரை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இவரும் அவர் வேலையை பார்த்துட்டு போகிறாரு. கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு ஒரு தோணுது, சரி அன்றைக்கி சாப்பிட்டோமே, இன்றைக்கி இன்னும் கொஞ்சோன்னு அது சாப்பிட்டா என்ன இருக்குது அப்படின்னு தோணுது. அதே மாதிரி 2 ஃப்ரெண்டை கூப்பிட்றாரு, கொஞ்சோன்னு வாங்கி குடிக்கிறாரு. ஒரு குவாட்ரு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அடுத்து ஒரு குவாட்ரு, அடுத்து ஒரு குவாட்ரு, இப்படின்னு அவங்களுடைய குடி பிரச்சனையும் வளர ஆரம்பிக்குது. மேரேஜ் வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் மேரேஜுக்கு அப்புறம் சாதாரண ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. பொருளாதார சரிவு ஏற்பட்டது. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கெட்ட பேர் வந்துருச்சு. அந்த கெட்ட பேர் வந்துன்னு அவங்க வேலைக்கு போக மறுக்கிறாரு. திரும்ப பொருளாதார சரிவு ஏற்படுது. இருந்த காசு பணம் எல்லாத்தையும் இழந்துடுறாரு. இந்த மனைவி போட்டு வந்த நகை நட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால குடும்பம் நடத்த முடியலை. பெரிய அளவில் பிரச்சனை ஆயிடுது. 1க்கு 2 குழந்தைகள் ஆயிடுது. குழந்தைகளாக இருக்கப்போ அந்த குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்குறதுக்கு, அது வாங்கி கொடுக்குறதுக்கு, மெடிசன்ஸு, அவங்க சின்ன சின்ன வியாதிகள் வந்தால் அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் காமிக்கிறது கூட இவங்ககிட்ட காசு இல்லாத ஒரு சூழ்நிலையாக போயிடுது. 2 பேர்த்துக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை பிரச்சனை. இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி, இவங்களோட நான் இனிமேல் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி 2 பேருமே பிரிஞ்சுறாங்க.